ஹாய் ஆல். இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? நம்ம சாண்ட்ரா வந்து ரொம்ப சோகமா உட்காந்துட்ருக்காங்க. திவ்யா வந்து சரி என்னன்னு போய் கேட்போம்ன்னு சொல்லி திவ்யா போய் கேட்கவும், சம்மந்தமே இல்லாம வந்து சாண்ட்ரா வந்து கோவப்படுறாங்க. "எதுக்கு நீங்க என்கிட்ட வந்து பேசுறீங்க? என்கிட்டலாம் யாரும் வந்து பேசாதீங்க" அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து, "இல்லைங்க நீங்க சோகமா இருக்கீங்க. அது என்னன்னு கேட்கலான்னு வந்தேன்" அப்படின்னா, "என் அப்பாவோட இறந்த மாசம் இது. அதனால நான் சோகமா இருக்கேன்" அப்படின்னா, "ஓ அப்படியா? சரி நீங்க சோகமா இருக்கீங்களேன்னு தான் வந்து கேட்டேன். என்ன பிரச்சனைன்னு?" "எனக்கு 1008 பிரச்சனை இருக்கும். நீங்க எதுக்கு அதெல்லாம் வந்து கேட்குறீங்க?" அப்படின்னு சாண்ட்ரா வந்து ஒரு மாதிரி சீன் கிரியேட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப மூஞ்சிடிச்ச மாதிரி சொல்லவும், நம்ம திவ்யாவுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக போச்சு. சரி ஓகே, நம்ம இது வேலைக்காக நம்ம பிரஜின் கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி பிரஜின் கிட்ட போய், "ஏங்க இது வந்து சாண்ட்ராவோட அப்பா இறந்த மந்த்தம்மா இது" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லையே அவர் இன்னும் ஜான்வரி தான் இருந்தாருன்னு அவர் முடிச்சிட்டாரு." அடுத்தது பார்த்தா நம்ம எஃப்ஜேக்கு வந்து பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. கனி வந்து எஃப்ஜேக்கு வந்து கடலை போடுற பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சமாளிக்கிறதுக்கு, ஐ மீன் கடலை குழம்பு வைக்கிற பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி பொண்ணு இருந்தால் வந்து நம்ம எஃப்ஜேக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதில் வேறு ஒரு சிரிப்பு வேறு நம்ம எஃப்ஜேக்கு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தா கம்ருதீன். கம்ருதீன் வந்து நம்ம பார்வதி வந்து, "நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டான கேர்ள்" அப்படின்னு சொல்ல, நம்ம பார்வதி வந்து, "நீங்கள் ரொம்ப ஹாட்டான பாய்" அப்படின்னு சொல்லவும் 2 பேத்துக்கும் ரொமான்ஸ் தாங்க முடியல. அப்புறம் வந்து அதில் ஒரு ஸ்டெப்பு வேறு போட்டுட்ருக்காங்க. என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த கம்ருதீனும் பார்வதியும்.